ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த டிவியை தான் சர்வீஸ் பண்ண போறோம். எங்க ஆட்டைய போட்டது? இந்த டிவில என்ன ஃபால்ட் சொல்றாங்கன்னா, சவுண்ட் மட்டும் தான் கேக்குது, டிஸ்பிளே சுத்தமா வரல அப்படின்றாங்க. சரி வாங்க நம்ம என்னன்னு பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபால்ட்டுக்கு வந்து நம்ம டிஸ்பிளேவோட லைனை தான் செக் பண்ணணும். ஸோ அதனால பேக் சைடு திருப்பி போட்டு எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிடுவோம். ஓகே, பேக் சைடு எல்லாத்தையும் கழட்டியாச்சு. ஹெவி டஸ்டா இருக்கு, கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிக்குவோம். ஓப்பா, ஓகே, இப்போ பேக் சைடு கவரை கழட்டியாச்சு, ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஃபால்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஸ்பிளே மட்டும் வரல அப்படின்னு. ஸோ டிஸ்பிளேக்கான லைனை மட்டும் கம்ப்ளீட்டா இப்போ செக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மற்ற பிரச்சனையை பார்த்துக்கலாம். நண்பர்களே, டிவியை கம்ப்ளீட்டா பிரிச்சு பார்த்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. கம்பெனி பேர் தான் சோனி, ஆனா பண்ணது எல்லாமே வடக்கன்ஸ் நண்பர்கள். இந்த டிவில என்ன பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னா, மெயின் மதர் போர்டுக்கும் டிஸ்பிளேக்கான போர்டுக்கும் ஜாயின் பண்றதே இந்த எல்விடிஎஸ் கேபிள் தான். இந்த கேபிளை வந்து வழக்கம் போல சால்டரிங் பண்ணி தான் ஒயரிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, அந்த சால்டரிங் பண்ணது புடுங்கிக்கிட்டு பக்கத்து லைனோட ஜாயின் ஆயிடுச்சு. அதை பார்த்து நாம சும்மா இருப்போமா? இருக்கிற லைன் எல்லாம் பர்ஃபெக்டா சால்டரிங் பண்ணிட்டு மறுபடியும் போட்டு ஆன் பண்ணா டிஸ்பிளே எடுக்கல. என்ன ஆயிடுச்சுன்னு செக் பண்ணி பார்த்தா மெயின் மதர் போர்டு நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த டிஸ்பிளே போர்டு தான் ஃபால்ட் ஆயிடுச்சு. ஐயோ, இதுகளும் சரி பண்ணுதே. மதர் போர்டில் இருக்கிற ஃபால்ட்டை கூட நான் ஓரளவு ரெடி பண்ணிடுறேன். பட் டிஸ்பிளே போர்டு வந்து அந்த அளவு கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ அதை நான் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிவியை ரிட்டர்ன் பண்ண போறோம். வேற ஆப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, அவ்வளோதான், பேக் பண்ணிடலாம். பார்த்தாச்சா? முடியலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிவியை கம்ப்ளீட்டா அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ ரிட்டர்ன் பண்ண போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிரபு கண்ட்ரோலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.